வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சக்திவேல் குமாரை கூப்பிட்டுட்டு மில்லுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அண்ணன் இல்லை, அதனால் நான் உன்கிட்ட தனியாக பேசணுண்டா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், உன்கிட்ட நான் சொல்லி எத்தனை நாளாச்சு, அந்த பாண்டிய மகளை எப்படியாவது பேசி ஒழுங்கு பண்ணி கல்யாணத்தை முடி. அப்போதான் அந்த பாண்டியன் காலத்துக்கும் நம்ம முன்னாடி குனிஞ்சிக்கிட்டுலாந்துவான், அவங்ககிட்டையும் ஜெயித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம்னா, நீ அதை இன்றைக்கி வரைக்கும் என்ன எதுனே செய்ய மாட்டேற. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாடா. பழனி நம்ம தான் வேணும்னு வந்தான், அந்த பாண்டியன் என்னத்தை சொன்னானோ ஏதை சொன்னானோ தெரியல, இப்போ அவன் அங்கே போய் நிற்கான். ஆனால் அதில் அசிங்கப்பட்டது எல்லாமே நம்ம தான். இந்த வீட்டில் பிறந்த ராஜா இருந்தாலும் சரி தான், என் தங்கச்சிக்காரியாக இருந்தாலும் சரி தான், அந்த பழனி பேலாக இருந்தாலும் சரி தான், எல்லோரும் நம்மளை அசிங்க தான் படுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாண்டியனுக்கு ரொம்ப துமுறாக இருக்குது. இப்போது நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த பாண்டியனை நமக்கு கீழே குனியதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேலை, இந்த வேலை தான். எப்படி ராஜை அந்த கதிர் வெளியே தெரியாமல் கொண்டு போய் நம்மளை தலைகுனியை வச்சானோ, நம்மளை அசிங்கப்படுத்தினானோ, அதே மாதிரி நீ பண்ணணும்டா. நீ பண்ணுன அப்படின்னா அந்த பாண்டியன் நம்ம முன்னாடி என்றைக்குமே நிமிர்ந்து நிற்க மாட்டான். அவன் நம்மளுக்கு ஒரு எதிர்த்தாப்புலேயே வரமாட்டான், அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் அதுக்கு ஏதாவது பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன்ப்பா, எதுவுமே எனக்கு பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. டேய், சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு பணம் காசு எவ்வளோ நாளும் கேளுடா, என்ன வேணால் பிளான் பண்ணு. ஆனால் நீ அந்த பாண்டி மோளை தான் நினச்சிற கல்யாணம் முடிக்கிற, சரிதானா? இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கும் ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. காரணம், இந்த ராஜாலையும் என் தங்கச்சிக்காரியாலையும் இப்படி ஆயிடுச்சு. அதுபோக சித்தப்பன் இல்லாத பொருளாதெல்லாம் பண்ணிட்டான். அந்த பாண்டியன் உனக்கு கிடைக்கக்கூடிய பொண்ணெல்லாம் அவன் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கெடுத்துக்கிட்டு இருக்கான். இதான் உள்ள நிலை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பாண்டியன் குடும்பம் தான் எனக்கு கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணுதாங்களா அப்படிங்கிறாங்க. அதில் என்னடா அவனை சந்தேகம்? 100% உண்மை அதுதான். அந்த பாண்டியன் தான் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கலைன்னு சொல்லி அன்னைக்கு சாடையில் பேசுனது நீ கேட்கல கோயிலில்? அன்றைக்கே நான் உன்ட்ட சொன்னோம்ல, அந்த பாண்டியன் பிள்ளை தான் உனக்கு பொண்ணுன்னு சொல்லி. நீ தான் எங்கள் பெரியப்பா பொண்ணு பார்க்காரு அப்படின்னு சொல்லி அங்கங்கே போனேன். ஆனால் அண்ணம்லாம் ஒரு பொண்ணையும் பார்த்து உனக்கு முடிச்சு வைக்க போகிறது கிடையாது. உனக்கு கடைசியாக இருக்குது அந்த பாண்டிய மோகம் மட்டும்தான். அவளை எப்படியாவது கல்யாணம் முடிச்சுட்டு நீ வாழு வையின்னு நான் சொல்லலை. அந்த பாண்டியனுக்கு நம்ம யாருன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா, எனக்கு அரசு பிள்ளை கூட வாழணும் அப்படிங்கிறது ஆசைலாம் இல்லைப்பா. நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும், நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கணும், அந்த பாண்டியன் குடும்பம் நம்ம முன்னாடி கவுந்து தான்மா நிற்கணும். அதுக்கு நான் இதை செஞ்சே ஆவேன் அப்படிங்கிறாங்க. நீ தான்டா என் பிள்ளை, செய்டா, உனக்கு என்ன வேணாலும் அப்பாட்ட கேளு, பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மில் விட்டு வெளில போகிறாரு. போயிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாரு. எப்படியாவது ஏற்ற வீட்டில் நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த கதிருக்கும் உனக்கு ஆகாது, உங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் 2 தலைமுறையாக பேச்சுக்காலே கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் உனக்கு பொண்ணு கட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க பொண்ணு கட்டி கொடுக்கணும், நான் அந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. யோ, அது நடக்க வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னா அதை மட்டும் சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஐடியா கொடுக்குதாருன்னா அந்த பிள்ளை உங்களை விரும்பினா தானே ஏன் நடக்கும் குமார் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு பேசுகிறாங்க. ஓ, அப்போ விரும்பினா அந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. என்னையா நீ, உன் தங்கச்சியை அந்த கதிர் விரும்பி தானே கொண்டு போயிட்டான். இன்றைக்கி அவங்க புருஷன் முன்னாடியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்குது உங்கள் தங்கச்சி. அதே மாதிரி கதிரோட தங்கச்சி உங்கள் வீட்டில் இருக்கணும்னா நீ விரும்ப வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. யோ, அந்த பொண்ணை நீ பார்க்கணுமியா அப்படிங்கிறாங்க. சார் ரைட், நான் அதுக்கு முயற்சி இன்றைக்கே எடுக்கேன் அப்படின்னு சொல்லி காலேஜை பார்த்து போகிறாரு. அங்கே அரசி பஸ் வராமல் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க, அவங்களும் ஃப்ரெண்ட்ஸும். இதை பார்த்த குமார் சிரிக்கிறாரு. ரைட்டு, இதுதான் வாய்ப்பு, அரசிட்ட எப்படியா நைஸாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிட்ட போய், உங்களுக்கு வர வேண்டிய பஸ்ஸு வராது, அங்கே நிற்குது ரிப்பேர் ஆகி, அதனால் வாய்ப்பு இல்லை, பைக்கில் ஏறு, ஒன்று நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அரசிக்கு சரியான எரிச்சலாகுது. இவன் தான் என்கிட்ட பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையாக போயிரு, உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது, நீ பேசிகிட்டு இருக்க விஷயம் மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சுனா நீ என்ன ஆகணும் உனக்கு தெரியுமில்ல, ஒழுங்காக போயிரு அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல நம்ம பிளானை எப்படியாவது இவட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, அரசிங்க பாரு, கதிரும் ராஜியும் எதிரும் புதிருமாக தான் இருந்தாங்க, கல்யாணம் பண்ண பிறகு அவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. இப்போ நீனும் நானும் எதிரும் புதிருமாக இருக்கோம், கல்யாணம் பண்ணால் நம்ம ஒன்றாயிடலாம்
அப்படிங்கும்போது அரசிக்கு சரியான கோபம். நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சுப்பார், 2 குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. போறியா, எங்கள் அப்பாவை கூப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க. குமார் ஆகா, பாண்டியனை வர சொன்னால் மக்க மரெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி பைக் எடுத்து கிளம்பிடுறாரு. இங்கே அரசி ரொம்ப கடுப்பில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதுவும் மாமன் பையன் தானே, ஏன் நீ இப்படி பேசுகிற, உன்னை வேணும்னு சொல்லி விரும்பித்தானே வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஒன்று சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத அரசி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்று பிடிக்கிறத காட்டிலும் நம்மளை ஒரு ஆளுக்கு பிடிக்கல, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் உங்கள் கதிரண்ணை வந்து உங்கள் ராஜினியை கல்யாணம் முடிக்கலையா, இல்லை உங்கள் அப்பாவை உங்கள் அம்மா வந்து காதல் கல்யாணம் பண்ணலையா, எதுதான் நடக்கலை, முதல்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. உன் பேச்செலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் வந்துடுது, ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் போய் அரசி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. குமார் பேசுனது எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்னடி காலேஜுக்கு போய்ட்டு வந்துட்டு முகத்தை கூட கை காலை கூட கழுவாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. போகிறோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சமையல் சீக்கிரம் சமைச்சு பழகு, போகிற வீட்டில் சமைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான்லாம் சமைக்க முடியாது, சமைக்கிற வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்க சொல்லு அப்படிங்க. ஆமாடி, நல்லா வைப்பாங்க வேலைக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே ரொம்ப சோகமாக போய் ரூம்லேயே இருக்காங்க. இந்த குமார் ஏன் இப்படி பண்ணுறான், என் ஃப்ரெண்டு வேறு எப்படி சொல்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, நம்ம மாமா இந்த 2 குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கிறதுனால கல்யாணமே முடிய விட மாட்டேங்காங்க. ராஜி அண்ணி அவங்க அம்மாவை நினச்சி பார்க்க முடியல, பேச முடியலன்னு அழுகிறாங்க. அம்மா 30 வருஷமாக எங்கள் அம்மாகிட்ட வந்து ஒழுங்காக பேச முடியல, எங்கள் அம்மா மடியில் தூங்க முடியல, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பாவும் சந்தோஷமாக சிரித்த முகமாக வீட்டை விட்டு வெளில போனால் இருக்க முடியல. அப்படி தான் இருக்குது இந்த 2 குடும்பமும். இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா ஒருவேளை குமார் சொல்கிறது மாதிரி பண்ணால் சரியாயிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை நான் இப்போ நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ தங்கமயில் வராங்க ரூமுக்குள்ளே. என்ன அரசி நீனே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அண்ணி அப்படிங்கிறாங்க. சாப்பிடவா அரசி, எல்லோரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டோம், நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. இங்கே அரசிக்கு தூக்கமே வரல. அப்போ பாண்டியன் கேட்குறாங்க, என்ன அரசி நீ தூங்காமல் இருக்க என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. தூங்குப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் அரசி தூங்குறம்மான்னு சொல்லிட்டு தூக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அரசி நினச்சி பார்க்காங்க, அப்பா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, கண்டிப்பாக நான் படித்து முடித்தோன்னே நான் படித்து பெரிய அதிகாரி ஆகணும் அப்படி இப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்பா விருப்பம் இல்லாமல் நானாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது நல்லா இருக்காது, சச்சா இந்த மாதிரி நம்ம என்றைக்கு முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அரசியோட ஃப்ரெண்டு கேட்காங்க, நேற்று நான் சொன்னேன்னா அதை பற்றி என்ன யோசிச்ச அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உன் மாமன் நான் கல்யாணம் பண்ணதை பற்றி நீ என்ன யோசிச்ச அப்படிங்கிற. வாயை மூடிட்டு இரு அப்படிங்கிறாங்க. நான் வாயை மூடிட்டே இருக்கிறதுலாம் இருக்கட்டும், ஏத்தாட பாரு, உன் ஆள் வந்து உன்னை பார்க்க வந்திருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே காலேஜுக்கு வெளியே அந்த குமார் வந்து நிற்காப்புல. குமாரை பார்த்தோன்னா முறைச்சிட்டே போயிடுறாங்க. இன்னும் முறைச்சிட்டே போகிறா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை கேட்காங்க. முறைக்கிறதுக்கு முன்னாடி காதலாயிருமே அப்படியா அப்படின்னு சொல்லி காலேஜ் விடுது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. காலேஜ் முடிஞ்சு வராரு. குமார் ஏத்தாப்புலே நிற்காரு. அப்புறம் அரசி நடந்து போகவும் பின்னாடியே பைக்கை ஊட்டிக்கிட்டே போகிறாங்க. யோ அப்படிங்கிறாங்க அரசியே அவங்க ஃப்ரெண்டு. என்ன அப்படிங்கிறாங்க, உங்கள் ஆள் பின்னாடியே வராங்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வந்து அரசியை வந்து உன் மாமன் பையன் உன்னை போய் சுற்றி சுற்றி வரான், நீ ஏன் கண்டுக்கிட மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட நக்கலாக பேசுகிறாங்க. நீ சும்மா இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஸ் ஏறி போயிடுறாங்க. பஸ்ஸில் போகும்போதே குமார் வந்து அரசியை பார்த்தப்பாரு அப்படின்னு நினச்சிட்டே போகிறாங்க. அவங்களையும் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது மறுநாள் காலேஜ் போகிறாங்க. அப்போ அந்த ரோட்டில் பஸ்ஸே வரலை. அப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆட்டோ வருது, எல்லோரும் ஏறுறாங்க. குமார் ஏத்தாப்புன்னு இருக்காங்க. அப்போது வாரசி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூட, இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. ஓ உங்கால் நிற்காரோ, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே குமார் பக்கத்தில் வந்து எல்லோரும் போனாங்களா ஆட்டோவில், நீங்கள் போயிருக்க வேண்டி தானே, வண்டி தான் ஓடலன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏன் என்னை கொண்டு வீட்டு வரைக்கும் விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அரசி நீ தான் பேசுகிறியா அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால் பைக்கில் ஏற்றி கொண்டு குன்னக்குடி வரைக்கும் கொண்டு விடுதாங்க. கொஞ்சம் தூரத்தில் வீட்டுக்கு அரசி போயிடுறாங்க. அங்கேருந்து வீட்டில் இருந்து குமாரை பார்க்குறாங்க. குமார் அங்கேருந்து பார்க்குறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அப்போ குமார் பைக்கில் வராங்க. நான் காலேஜ் பக்கத்தில் தான் போகிறேன் ஏறு அப்படிங்கிறாங்க. இதே பைக்கில் ஏறி 2 பேரும் காலேஜுக்கு போய் கொண்டு விட்றாங்க.
விட்டோன்னே அரசி வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து குமாரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. என்னடி சொல்கிற, பிடிக்கலன்னா 2 நாள் பேசினா பிடிச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு சொந்த தாய்மாமன் பையன்தான், 2 பேர் குடும்பமும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறாரு. நானும் யோசித்து பார்த்தேன், 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா இதை தவிர வேறு வழி தெரியல, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதில் எதுவும் தப்பு இருக்கா அப்படிங்கிற. ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு. சாயந்தரம் வராங்க, காலேஜ் விட்டு வெளில வராங்க. வெளில வந்தோடனே குமார்கிட்ட பேசுகிறாங்க. குமார்கிட்ட எனக்கு விருப்பம் தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே குமார் இது தாண்டா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி லோக்கல் கோயிலுக்கு கூட்டி போய் அங்கே தாலியை கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டு வாசலில் மாலையும் கழுத்துமா நிற்காங்க. அப்போ வந்து அரசியோட தாய்மாமா பார்க்காரு. பார்த்துட்டு அரசி குமார் அப்படின்னு சொல்லி என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஏ ஆத்தா வெளியே வா அப்படிங்கிறாங்க. பள்ளி சவுண்டு கேட்க வாங்கடி அப்படின்னு சொல்லி மருமக்குமா 2 பேரை கூப்பிட்டு வீட்டு வாசலுக்கு வராங்க. அங்கே அரசியும் குமாரும் கல்யாண கோலத்தில் நிற்காங்க. இதை பார்த்துட்டு பழனியோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. டேய் குமார், என்னடா பண்ணி வச்சுருக்க, அரசியோட அப்பாவுக்கு இது பிடிக்காத அப்படிங்கும்போது இவங்க பயங்கர ஷாக்கில் நிற்கிறாங்க. அப்போ பாண்டியன் வீட்டுக்குள்ளேருந்து வெளில வாராருங்க. அரசியும் குமாரும் மாலையும் கழுத்துமா நிற்கிறத பார்த்துட்டு ஒன்றுமே ஓடலை, கை காலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடி அதிர்ந்து போய் நிற்காரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கோமதி அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. கோமதி பார்க்குறாங்க. அரசி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. கோமதி இன்னும் நீ பேசாத, அரசி யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே முழிக்கிறாங்க. இந்த அரசிக்கும் குமாருக்கும் ஆவாதுன்னு நினச்சோமே, இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வந்து நிற்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக்கில் நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் வீட்டில்? எதிர்த்த வீட்டில் உள்ள சக்திவேல் இனி என்னெல்லாம் பண்ணுவார் இந்த பாண்டியனை? அரசியோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.